முதலாவது பெற்றோர்கள், இரண்டாவது கணவன்மார்களை சுட்டிக்காட்ட முடியும் அன்பார்ந்தவர்களே. ஏனென்று சொன்னால் இந்த ஹதீஸ் ஒவ்வொரு முஸ்லிமான அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் தன்னுடைய பிள்ளையை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மனத்திரவியங்களை வாங்கி கொடுத்து அவர்கள் எந்த நேரத்தில் எங்கு செல்லும் பொழுது பூசினாலும் அவர்கள் கவனிக்காமல் அவர்களுடைய வழியின் பாலை அவர்களை விட்டுவிடுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே. கணவன்மார்களும் அவ்வாறுதான். கணவன்மார்களும் தன்னுடைய மனைவிக்கு தேவையான அனைத்து விடயங்களை வாங்கி கொடுத்துவிட்டு அவர்களுடைய வேலைகளை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே. நாளை கியாமத் நாளில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இதை பற்றி இரண்டு பேர்களிடத்திலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா கேள்வி எழுப்புவார். பெற்றோர்கள், இரண்டாவது கணவன்மார்கள். அன்பார்ந்தவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் எவ்வாறு ஒரு பெண்மணி மனத்திரவியங்களை பூச வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்களோ அவ்வாறு நாம் பூசாமல் இருந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்முடைய இறுதி நொடி வரைக்கும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கற்றுத்தந்தவாறு நாம் வாழ வேண்டும் அன்பார்ந்தவர்களே. நாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய ஈரக்குலை துண்டான ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள்? ஒரு மனிதன் கூட, ஒரு ஆண் கூட ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய நறுமணமாக இருக்கட்டும், அவர்களுடைய திருவதனத்தையாவது கண்டதும் கிடையாது, நுகர்ந்ததும் கிடையாது அன்பார்ந்தவர்களே. அவ்வாறு வாழ்ந்து மரணித்தவர்கள் எம் உயிரின் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குழந்தையான ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். இதை கருத்தில் கொண்டு இந்த ஹதீஸ் எதை சுட்டி காட்டுகின்றது என்று சொன்னால், ஒரு பெண்மணி மனத்திரவியங்களை பூசிக்கொண்டு மக்களுக்கு மத்தியிலோ பொது இடங்களிலோ அல்லது பஜார்களிலோ போகின்றதை இந்த ஹதீஸ் எச்சரிக்கின்றது அன்பார்ந்தவர்களே. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய இஸ்லாமிய அனைத்து பெண்மணிகளையும் இவ்வாறான செயல்களில் இருந்தும் பாதுகாப்பானாக. வஆகிரு தஅவானா